ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யோகம் அப்படின்னா விடுபடுதல். விடுபடுதல்னா எதுல இருந்து நம்ம விடுபடுறோம் அப்படின்னா, நாம் இதுவரை பழகிய மனம் இருக்கிறதே, அது எது நம்மளுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டது, பேசியது, நான் வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு பதிவாக நமக்குள்ளே பதிவாகிறதுனால, அந்த பதிவுகளிலிருந்து நான் விடுபட்டா மட்டும்தான் நான் ஒரு இன்னர் ஜேர்னி நடத்த முடியும். அதனாலதான் ஒரு நிலையில திருமூலர் ரொம்ப அருமையா ஒரு பாடல் சொல்லுவார். இணங்க வேண்டாம் இனி உலகோருடன் உணங்கு கல்வியும் நூல்களும் என்ன பயன்? வணங்க வேண்டாம் வடிவை அறிந்தபின் பிணங்க வேண்டாம் பிதற்றை ஒளியுமே. 4 செயல் நம்ம வாழ்க்கையில செஞ்சாகும். அது என்ன அப்படின்னா, இணங்க வேண்டாம். அதாவது ஒரு யோக சாதனைக்கு நீங்க போகணும் அப்படின்னா, அப்புறம் நம்ம மக்களோட நல்லா பேசி, சிரிச்சு, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு அவங்களோட அவங்களுடைய இயல்புக்கு இணங்கிடக்கூடாது. அந்த யோகம் சித்தி ஆகிறது அப்படின்னா. 2வதா நீங்க இதுவரை நீங்க எதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே மறக்கணும். இப்ப உதாரணமா நம்மளுக்கு ஒரு சன்மார்க்கம் பிடிக்குது அப்படின்னு வைங்க. நான் திருமூலர் திருமந்திரத்தையே படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல திருக்குறளை படிக்கிறோம். எனிவே ஏதோ ஒரு இது இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மனசு அதுல இருக்கிற நல்ல செய்திகளையே உள்வாங்கிக்கிட்டு அதன் பேர்லயே ஊடாடிக்கிட்டு இருக்குமே தவிர, உங்களுக்கு யோகம் செய்யறதுக்கு விடாது. ஏன் கற்றதெல்லாம் வீணே அப்படின்னு ஏன் வள்ளலார் சொன்னாரு? நம்ம கற்ற கல்வி எல்லாம் இது எதுக்கு எது வரலையும் பயன்படும் அப்படின்னா, இறைவன் இருக்கிறார், இது உண்மை அப்படின்னு தெளிவதற்கு அது பயன்படும். உலக வாழ்க்கையில நம்ம பொய் சொல்லக்கூடாது, யாரை ஏமாத்தக்கூடாது, தர்மத்தின் வழியா ஒரு நெறியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நூல்கள் இதெல்லாம் பயன்படும். அப்புறம் நீங்க திருமூலர் திருமந்திரம் போன்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னென்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, இன்னென்ன மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு அது பயன்படும். இந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு பயன்படுமே தவிர, இதுக்கு மேல நீங்க படிச்ச படிப்பு பயன்படாது. அதனால ஏற்றி கிடக்கும் எழுகோ சாஸ்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே அப்படின்னு வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் உதவுமோ அப்படின்னு கேட்பாரு. இது சாத்திரங்கள் ஓதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது உம்முலே மறித்து தொக்க வல்லீரே பார்த்த பார்வை எப்பார்வை பசுமரத்தாணி போல ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே. சாத்திரங்கள் ஓதும் சதுர்களை விட்டு நீர் உள்ள நுழையணும் அப்படிங்கிறார். நமக்கு ஒரு நிலையில படிச்ச படிப்பே நம்மளுக்கு யோகத்துக்கு தடையா வரும். இன்னர் ஜேர்னி நீங்க நடத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு எது தடையா இருக்கும்னா, மக்கள் மீது வைத்த அன்பு ஒரு தடையா இருக்கும். இணங்க வேண்டாம் இனி உலகோருடன் அப்படிங்கிறது. 2வது தடை எது அப்படின்னு சொன்னா, நம்ம படிச்ச படிப்பே நமக்கு தடை. அப்புறம் 3வது தடை எதுன்னா, வணங்க வேண்டாம் வடிவை அறிந்தவன். நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம்ல, அந்த சாமி மேல இருக்கிற இந்த பக்தி இருக்கு பாருங்க, அந்த மனமே ஒரு தடையை உண்டாகும். வணங்க வேண்டாம் வடிவை அறிந்தவன். 4வதா ஒரு தடை இருக்கு. இந்த 4 தடை வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப எல்லாருமே மறக்கக்கூடாத ஒரு பாடல். இணங்க வேண்டாம் பிதற்றி விடும். அவரு அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, 2யும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கறது. வள்ளலார் இப்படி சொல்லியிருக்காரு, திருமூலர் இப்படி சொல்லியிருக்காரு, பட்டினத்தார் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த அறிவு என்ன பண்ணும்னா கம்பேரிசன் பண்ணும். ஒருத்தர் ஒப்பிடும். இந்த எது சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும். யாருடைய கருத்து சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும். யாருடைய பாடல் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பார்க்கும். யாருடைய பாடல்ல நல்ல சந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கும். அந்த பாடலை சுவைக்கும். ஆகா, என்ன மாதிரி தத்துவத்தை சொல்றாரு திருமூலர். அந்த தத்துவத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. அந்த அது இவர் இப்படி சொல்லியிருக்காரு, தாய்மானவர் இப்படி சொல்லியிருக்காரு, பட்டினத்தார் இப்படி சொல்லியிருப்பாரு.
இது என்னன்னா, மக்கள் மெச்சுவதற்கு இது பயன்படுமே தவிர, இது யோகத்துக்கு ஒரு புண்ணாக்கு கூட பயன்படாது. சுத்தமா பயன்படாது. இதே வாழ்க்கையில இந்த ரசனையிலேயே நம்ம வாழ்க்கையில மூழ்கடிச்சுருவோம். இந்த ஒப்பிட்டு பார்க்கிறது, அந்த ரசனைய ரசிக்கிறது, அந்த பாடலுடைய திறமைய இது பண்றது, அவர் எவ்வளவு பெரிய ஞானி, எப்படி வாழ்ந்திருக்காரு, அப்படின்னு அவருடைய வரலாற்றையே நம்ம ஆய்வு பண்றது. எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு, இந்த மாரிலாம் பண்ணியிருக்காரு, இன்னென்ன மாரியெல்லாம் வள்ளலார் அந்த மாரி பண்ணியிருக்காரு, பட்டினத்தார் அந்த மாரி பண்ணியிருக்காரு, தாயுமானவர் அப்படி பண்ணியிருக்காரு, திருமூலர் அப்படி பண்ணியிருக்காரு, மாணிக்கவாசகர் அப்படி பண்ணியிருக்காரு. பாருங்க இதெல்லாம் சேக்கிழார் பெரிய புராணத்த 63 நாயன்மார்களும் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி இப்படின்னு. இவரெல்லாம் பேசினாருன்னா, செல்வ கணபதி ஐயாலாம் பேசினாரு அப்படின்னாங்க, அப்படியே அசையாம உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ 63 நாயன்மார்களையும் அப்படி பேசுவாரு. ஆனா ஒரு கடைசி காலத்துல இந்த பேசுறது இதெல்லாம் பயன்பட்டுச்சா அப்படின்னா, இது நம்முடைய யோக சாதனைக்கு அது பயன்படுமான்னா பயன்படாது. இதுதான் இது ஒரு நிலையில இது பிணங்க வேண்டாம் பிதற்றை ஒரியுமே அப்படிங்கிற அந்த பிணங்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு திருமூலர். அப்ப நம்ம மக்கள் மீது வைத்த அன்பு ஒரு தடையாக நிற்கிறது. இரண்டாவதாக நாம் படித்த கல்வி ஒரு தடையாக நிற்கிறது. மூன்றாவதாக நாம் கோயிலுக்கு போற சாமி பக்தி, அந்த முருகப்பெருமான் மேல ஒரு பக்தி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பக்தியிலேயே காலம் பூரா உங்கள மூழ்கடிச்சிருமே தவிர, நீங்க யோகத்துக்கு வர முடியாது. வணங்க வேண்டாம் வடிவை அறிந்த பின் பிணங்க வேண்டாம் பிதற்றை ஒழியுமே. கம்பேரிசன் பண்ணி பார்க்கிறது, அந்த அறிவை மட்டுமே நம்ம ரசிக்கிறது, அந்த திறமைய மட்டுமே ரசிக்கிறது, அவ அவ அத அத அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும். இப்படிதான் பல பேர் யோகத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பனா இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதான்னா செய்யணும். மக்களிடத்தில் ஒரு இணக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து அப்புறம் நம்ம அது மக்கள்னா என்ன, மக்களுடைய அன்புனா என்ன, இதெல்லாம் இருக்கணும். நம்ம தவம் செய்யணும்னு நினைக்கும் போது அதை அப்புறம் அது எப்பவுமே ஒன்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் நம்மளுக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸும் தெரியணும், டிஸ்போசிங் ப்ராசஸும் ரெண்டும் தெரியணும். கம்போஸ் பண்ண தெரியும், டிஸ்போஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கம்போஸ் பண்ண தெரியணும், டிஸ்போஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி படிக்கிறதுக்கும் தெரியணும், கம்போஸ் பண்ணணும், படிச்ச கல்வி எல்லாத்தையும் தூக்கி எறியவும் தெரியணும். இப்ப அடுத்த கேள்வி வருது, இதை ஏன் செய்யணும்? செய்யனா செய்யலாம் இந்த 4ல எதுலயோ ஒண்ணு சிக்கிறீங்க. இப்ப கிருபானந்த வாரியார் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்காலர் தான். அது சந்தையில் அவருக்கு இணையான அவருடைய அறிவோட யாரும் போட்டி போட முடியாது. அவருக்கு படிக்காத படிப்பு கிடையாது, இது கிடையாது. அதை மக்களுக்கு சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சு அவர் என்னன்னா அவர் ஏதாவது யோகம் பண்ணாரா எது பண்ணாரான்னா பண்ண முடியல. அவர் அது ஒரு ஸ்காலராகவே இருந்துட்டு போயிட்டாரு. அவர் கடைசியில் மாரடைப்பு நோய். இப்படிதான் இது 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 மாதிரி மிகப்பெரிய அருளாளர்கள் மக்களுக்கு ஏதாவது சுவாமி விவேகானந்தர் கடைசியில் அதை மக்களுக்கு எதையோ ஒன்று கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்த மாயை வென்று விட்டது அப்படின்னு சொல்லி மக்கள் மீது வந்த காதல் தான் அந்த சுவாமி விவேகானந்தர் அவர் யோகம் தொடர முடியாம போயிடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அந்த சில பேர் படிப்பறிவுலயே அந்த லாக் ஆகிடுவாங்க. படித்த படிப்புலயே இதுல 4ல எதுலயோ ஒண்ணு சிக்கிடுவாங்க. ஒண்ணு அந்த பக்தியிலேயே சிக்கிக்கிடுவாங்க. பக்தி லயத்திலே அது முக்காவாசி பேர் அதில் பக்தியிலேயே சிக்கிக்கிடுவாங்க. சில பேர் அதனாலதான் இப்ப வள்ளலார் சன்மார்க்கம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னு வைங்களேன். இவர் வள்ளலாரை பற்றிய சிறப்புகளையும் வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பற்றியும் தான் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர அது சாதனை எல்லாம் பண்ணவே முடியாது, பண்ண விடாது. பழக்கப்பட்ட மனசு விடாது. அது அடிமைத்தனத்திலே கடைசி வரலையும் மூழ்கடிக்கும். என்ன சத்சங்கத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப என் மேல உங்களுக்கு இந்த அன்பு இருக்கு அப்படின்னா நீங்க யோகா சாதனை பண்ணணும் அப்படின்னா என்னையும் நீங்க மறக்கணும். மறந்தாதான் நீங்க இது பண்ண முடியும். சாமி நல்லா பேசுறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா
இந்த வார்த்தையை மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில பூரா ரசிச்சுக்கிட்டு இருக்க முடியும். அதனால ஒரு மகான்கள் பின்னாடி இருக்கிறவங்க யாரும் ஒரு மகானா ஆவறது கிடையாது. ஒரு படிப்பை படிச்சுட்டு அவர் எல்லாத்தையும் ஸ்காலரா இருக்காரு அப்படின்னா அவர் ஒன்றும் ஞானியெல்லாம் ஆக முடியாது. புத்தருடைய தத்துவங்களை எல்லாம் படிச்சுட்டு புத்தர் மாதிரி ஒரு ஞானி ஆவாருன்னா ஆக மாட்டார். அவருடைய ஏன்னா அந்த அறிவு அப்படிங்கிறது நம்மளை அடிமைப்படுத்திடும். ரைட்டு, இது நாளும் ஒரு அடிமையாக்குகிற பொருள். ஆனா இந்த நாளும் மனிதனை உயர்த்துவதற்கும் இந்த நாள் தான் பயன்படுது. ஆனால் யோகம் செய்வதற்குன்னு போகும்போது இந்த நாளும் தடையாக இருக்கிறது. சரி, இந்த நாளும் ஏன்னா மனிதனுக்கு மிகப்பெரிய போதையை தருவது கல்வி, மக்களிடத்தில் இருக்கின்ற ஈடுபாடு, நாம் ஆலய வழிபாடு, கோயில் மேல சாமி மேல வச்சிருக்க ஈடுபாடு, நம்ம அறிவாராய்ச்சி, அது மிகப்பெரிய போதை. இந்த அறிவாராய்ச்சி, இந்த 4 போதையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். மீண்டு வந்துதான் ஆகணும். மரணத்தை வெல்லும் மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக இதை செய்துதான் ஆக வேண்டும். சரி, இதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம். அதை பயன்படுத்தாமலே சரி கற்ற கல்வியை நான் மறக்க விரும்பல. மக்களிடத்தில் இருக்கிற பாசம், இணைப்பு, அதை நான் என்னால மறக்க முடியல. என்னால ஆலய வழிபாடு, இறைவன் மீது வச்சிருக்கிற ஒரு இணக்கத்தை என்னால வர முடியல. என்னால அறிவாராய்ச்சி இது பண்ண முடியலன்னா எங்க போய் இது தடை ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், முதல்ல உள்நோக்கு பயணம் நடத்த முடியாது. இது நாளுமே வெளியிலேயே தான் நீங்க நிக்க முடியுமே தவிர இன்னர் ஜேர்னி என்பது உள்ள நுழைய முடியாது. அப்ப ஏன் உடைய முடியாது? அதை இப்ப அருணகிரிநாதர் ரொம்ப அருமையா சொல்லுவாரு. முதல்ல அதாவது உளம் அவில, உரை அவில. முதல்ல உரை அவில. உரை அவில அப்படின்னா முதல்ல நம்ம இந்த பேச்சு மேல இருக்கிற ஆசை, பேசணும், நிறைய பேசணும், மக்களுக்கு கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இது பண்றோமே. உரையவில உளமவில உயிரவில உளவடியை அறியும் அவர் அனுபூதி அப்படின்பாரு. அனுபூதி அப்படின்னு வருவதற்கு இவைகள் எல்லாமே நம்ம பழகிய மனதே தடையாக நிற்கிறது. மனசு ஏன் தடை அப்படின்னா, மனசு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நாள்ல எதையோ ஒண்ணுல கொண்டு போய் உங்களை நிறுத்தி வச்சிடும். அதுக்கு மேல உங்களை சிந்திக்க விடாது. ஒன்றும் கற்ற கல்வியில கொண்டு போய் நிறுத்தி வைக்கும், இல்லைன்னா கோயில்ல கொண்டு போய் நிறுத்தி வைக்கும், இல்லைன்னா இது மக்களிடத்தில் மக்களுக்காக உழைத்தேன், மக்களுக்காக செய்தேன், மக்கள் தான் எனக்கு இது எல்லாமே, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்களுக்காக நான் நிறுவனேன் அப்படின்ட்டு போயிடும். அரசியல்வாதிகளும் சொல்றாங்கல்ல, என் வாழ்நாள் முழுக்க மக்களுக்கே நான் தொண்டு செய்தேன், மக்களுக்காகவே வாழ்ந்தேன், மக்கள் தான் என்னுடைய உயிர் போறோம், உயிர் மூச்சு, அப்படியே வாழ்ந்துட்டு போகணும். அவ்வளவுதான். யோகம் எல்லாம் பண்ண முடியாது. ஆக இந்த பழக்கப்பட்ட மனசை முதல்ல தூக்கி எறியணும். அந்த தூக்கி எறிவதற்கு இந்த மனசு இந்த 4ஐயும் எதையோ ஒன்றை ஆயுதமாக பயன்படுத்தும். அப்ப இந்த 4ஐயும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் போது அந்த ஆயுதத்திலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மனதை நேருக்கு நேரா நீங்க மோத முடியாது. மனதை மனதால் ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப எப்படி திருடங்க நம்ம வீட்டுக்கு இப்ப திருட வரக்கூடாது அப்படின்ட்டு திருடங்கையிலே சாவியை கொடுத்தா அவன் திருடிட்டு போயிடுவான். மனதை வெல்ல வேண்டும் என்று மனதை பயன்படுத்த முடியாது. மனது எங்கேயுமே போகக்கூடாது, எதையுமே சிந்திக்க கூடாது, எதுவுமே அப்படின்னா எதன் மூலமா நீங்க உள்ள நுழைவீங்க? ஒரு திருடனை பாதுகாப்பா வைக்க முடியுமா? பணப்பெட்டிக்கு அவனை திருடிட்டு போயிடுவானே. இன்னொரு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திருடனை வைக்க முடியாது. இந்த திருடன் ரெண்டு திருடன் சேர்ந்து அடிச்சுட்டு போயிடுவான், இல்லைன்னா நம்ம பாதுகாப்புக்கு வச்சிருந்த திருடனே அள்ளிட்டு போயிடுவான். அப்ப யோகத்துக்கு மனசு பயன்படாது, யோகத்துக்கு அறிவு பயன்படாது, யோகத்துக்கு கெட்டிக்காரத்தனம் பயன்படாது, புத்திசாலித்தனம் பயன்படாது.
என்ன வேணாலும் அறிவாளித்தனம் பயன்படாது. இது எதுவுமே பயன்படாது. எதுதான் பயன்படும்? அப்படின்னா, அங்கதான் வந்து ஒரு யோகி ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார். ஏன்னா, இதுவரை நம்மளுக்கு வந்து வாழ்வுரிமையை குடுத்ததும், நமக்கு வந்து அறிவ குடுத்ததும், நம்மளுக்கு தெளிவை குடுத்ததும் எல்லாமே இந்த மனசு தான். எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா, அந்த குழப்பத்த தீர்த்து வைக்கிறதும் மனசு தான். அப்ப மனது இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற போது, நே அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற பொழுது, அப்பதான் வந்து சுவாசத்த புடிச்சுக்கிறாங்க. அப்ப சுவாசத்த பிடிக்கும் பொழுது தான் வந்து நம்மளுடைய மூக்குல இயங்குகிற சுவாசம், இதை தான் ஆதாரமாக மனசு வைத்திருக்கு. இந்த பழக்கப்பட்ட மனசு ஆதாரமாக வைத்திருக்கு. இந்த சுவாசத்த வந்து அந்த சுவாசம் என்ன மாரி அசையுதோ, அதே மாரி தான் மனதினுடைய அசைவும் இருக்கும். இந்த 2 அசைவும் ஒண்ணு. மனதினுடைய அசைவும், சுவாசத்தினுடைய அசைவும் ஒண்ணு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த சுவாசத்தினுடைய அசைவ அப்படியே சுவாசத்தினுடைய அசைவை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, அப்புறம் என்ன ஆகும்? உடம்புக்கு வரும் நேரா. உடம்புல வந்து அந்த செல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மள வந்து பிராண சக்திய உள்வாங்கி வச்சிருக்கோ, அந்த அளவுக்கு பிராண சக்தியினுடைய அசைவுக்கு தகுந்தது மாரி தான் மூக்கினுடைய அசைவு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? உடம்பை கட்டும் வித்தைய தெரிஞ்சுக்குவாங்க. பிராண சக்திய நிறைய உள்வாங்கக்கூடிய சக்தியை நம்ம உடம்பு பெறுவதற்கு பயிற்சி பெற வேண்டும். அப்ப அந்த மாரி பயிற்சி பெறும்போது, சுவாச அசைவ குறைப்பாங்க. சுவாச அசைவ குறைச்சோம்னா, மனதினுடைய அசைவு குறையும். ஒரு நிலையில சுவாச அசைவு சுவாச பந்தனம்னு ஒரு நிலை ஏற்படும். சுவாச பந்தனம் அப்படின்னாக்க, நீங்க வந்து சுவாசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. அப்ப மூக்க நல்லா அடைச்சிட்டு தண்ணிக்குள்ள உட்கார்ந்துரலாமா? அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. சுவாச அசைவு, சுவாச பந்தனம்ங்கிறது என்னன்னா, அதாவது இப்ப மூக்கு ஓட்டையா இருக்கு, நுரையீரல் ஓட்டையா இருக்கு. இப்ப ஒரு சாக்கு இருக்கு அப்படின்னா, சாக்க நீங்க தொறந்து வச்சீங்கன்னா, உள்ளார உள்ளார காத்து இருக்கா அப்படின்னா, உள்ளார காத்து இருக்காது. ஆனா அந்த வாய டக்குனு மூடிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா, உள்ளார காத்து அப்பதான் தெரியும். ஓ! இவ்வளோ காத்து உள்ளார இருக்கு அப்படின்னு. ஆனா உள்ளார காத்து நீங்க அடிக்கல. அதான் அந்த சாக்கினுடைய வாயில வந்து தொறந்து வச்சீங்க. வாய அப்படி மூடுனீங்க அப்படின்னா, உள்ளார இருக்க காத்து அப்படியே நிக்கும். அதுபோல இந்த மூக்குக்கும் நுரையீரலும் தொறந்து தான் இருக்கு. இன்னும் அடைச்சல்லாம் இல்ல எதுவும். அதிலேயே வந்து அந்த சுவாசத்துல இருக்கிற ஆக்ஸிஜன பிராண சக்திய எடுத்துக்கிட்டு, அதுல இருக்கிற அ இது கார்பன் டை ஆக்சைட வந்து O2 அத வந்து வெளியேத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு சுவாச அசைவு தெரியாது. ஆனா, உங்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் உங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் சுவாச பந்தனம்னு பேரு. அப்ப சுவாச பந்தனம்னா, அப்ப செத்து போனவங்களுக்கு இருக்கிற மாரி இருக்குமான்னு கேட்கக்கூடாது. அதாவது வந்து நுரையீரல் அப்புறம் விரிஞ்ச நிலையிலேயே உள்ளார காத்து அப்படியே இருக்கும். அதுல இருக்கிற காத்த அப்படியே இது பண்ணிட்டு, அதுல இருக்கிறது வெளியில போறதும் தெரியாது, உள்ளார வர்றதும் தெரியாது. இந்த நிலை வரும்போது சுத்தமா உங்களுடைய மனசு ஆப்சென்ட் ஆயிரும். மனசு ஆப்சென்ட் ஆயிட்டு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மனது வந்து அப்ப நீங்க பழக்கப்பட்ட மனசு, உங்க அறிவுல இருக்கிறது, நீங்க இதுவரை பார்த்தது, கேட்டது எத பத்தியுமே நீங்க நினைக்க முடியாது. அப்ப உங்களை கடைசியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு அங்குலம் வரும்போது, அ உங்க காலு அ உங்க 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 கண்ண மூடிக்கிட்டு உங்க கால் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ண முடியாது. உங்க கை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு உங்களால கற்பனை பண்ண முடியாது. நம்ம உடம்பையே நம்ம மறந்துருவோம். அதாவது நம்ம தலை எங்கன இருக்கு, இப்ப நம்ம கண்ண மூடுனோம்னா, தலை எங்கன இருக்குன்னு மனசுக்கே தெரியும். கை எங்கன இருக்குன்னு தெரியும். இப்ப கை விரல் ஆட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, கை விரல் ஆட்ட முடியும். அப்ப நீங்க கட்டளை இடலாம். மனசு வந்து என்ன ஆயிரும், ஸ்டில் ஆயிரும். அந்த நேரத்துல கை கட்ட விரல அசைக்கணும்னு நீங்க நினைச்சு கட்டளை இட்டீங்கன்னா, கை கட்ட விரலுக்கும் நம்ம மனசுக்கும் தொடர்பு அறுந்து போயிரும். கட்ட விரல அசைக்க முடியாது. கால் கட்ட விரல அசைக்கணும்னு நீங்க கட்டளை இட்டீங்க அப்படின்னா, கால் கட்ட விரல அசைக்க முடியாது. ரைட்டு. உடம்பினுடைய தொடர்பை நாம் தொடர்பிலிருந்து விலகி விட்டோம். இந்த விலகி விட்டதுக்கு பிறகு, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ப இந்த மனசு செத்து போயி,
ஆன்மாட்டேருந்து ஒரு விசேஷ ஒரு மனது உற்பத்தி ஆகும். அதன் பிறகு ஒரு ஒரு இது உற்பத்தி ஆகும். அது வந்து என்னன்னா, அது இப்ப அது புலன்களோட தொடர்பு அது புலன்கள் அதான் சொல்றோம்ல, கை கட்டவிரல அசைங்க அப்படின்னா, உங்களால அசைக்க முடியாது. அப்ப கை கட்டவிரலை அசைக்க வேண்டும்னு நாம் நினைக்கிறோம். அது ஒரு மனசு. ஆனா கை கட்டவிரல அசைக்க முடியாது. அப்ப ஐம்புலன்களுக்கும் தொடர்புல இருந்த மனசு போயிடுச்சு. வேற ஒரு மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க தலைய அசைக்கணும் அப்படின்னு நினைச்சா அசைக்க முடியாது. உடம்ப துளி அளவும் கூட உங்களால அசைக்க முடியாது. அப்ப வேற ஒரு மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மனச அறுந்து போய் வேற ஒரு மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம். மிக தெளிவாக சொல்லுகிறோம். எங்கேயும் நீங்க கேட்டிருக்கவே முடியாது இதுவரை. அப்ப வேற ஒரு மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுதான் உங்கள வந்து இன்னரா வந்து உங்க நாடியில கூட்டிட்டு போகும். கூட்டிக்கிட்டு உள்ளார போகும்போது தான் நெருப்பாறு, மயிர்ப்பாலம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அனுபவமாக அது அது அந்த மனசு வந்து வெளிப்புறத்தை எதையுமே இது பண்ண முடியாது. வெளியில இருக்கிற எதையும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. வெளிப்பொருள் எதுவும் அந்த மனசு பார்த்ததும் கிடையாது. அது முழுக்க முழுக்க நாடிகளை பற்றி தான் அது வந்து இது பண்ணும். அது நாடிகள்ல மட்டும் தான் அது பயணம் பண்ணும். அது வந்து என்ன அப்ப நீங்க உடம்ப வந்து ஒரு டாட் பாய் ஒரே ஒரு புள்ளியா மாறிருவீங்க. அவ்வளவுதான். அந்த புள்ளிக்கு எங்கன தலை இருக்கு, எங்கன கா வா எ எங்கன கா த இது இருக்கு, நம்மளுக்கு கை இருக்கு, எங்கன கால் இருக்குன்னுலாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களால கற்பனை எதுவும் பண்ணவும் முடியாது. உங்களால் இந்த உலக வாழ்க்கை எதையும் நினைச்சு பார்க்கவும் முடியாது. ஆனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். நான் இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் இருக்கும். என் உடம்புக்கு கை கால்லாம் இருக்கு அப்படிங்கிற ஞானம் மட்டும் அந்த மனசுக்கு இருக்கும். ஆனா உங்க கை கால அசைக்க முடியாது. இந்த மாதிரி மனமற்ற நிலைக்கு நீங்க போனது மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு பயன்படுமே தவிர, இதுதான் பசி, பிணி, மூப்பு, மரணம் வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்குமே தவிர, இது எல்லாமே வந்து மனதின் நாலேட்ஜ் மூலமாக, இது மூலமாக வந்து அதெல்லாம் வந்து அ நம்மளுக்கு வந்து இயற்கையா நம்மளுக்கு வந்து நம்ம அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும், நாம் தெளிவாக இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் பயன்படுமே தவிர, இந்த நிலை என்னைக்கு உங்களுக்கு வருதோ, உங்க கட்டவிரல அசைக்கணும்னு நினைச்சா என்னைக்கு அசைக்க முடியாத நிலையில நீங்க உட்கார்ந்துருக்கீங்களோ, அப்பதான் உங்களுடைய யோகத்தினுடைய இதே உங்களுக்கு வந்து இதாகுது. அதன் பிறகு தான் வந்து உங்க செல்ஸ்ல மிகப்பெரிய ஒரு பரி பரிணாம மாற்றம் ஏற்படும். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு பேரானந்தம் ஏற்படும், புத்துணர்ச்சி ஏற்படும். அப்ப நாம வந்து இது இது மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னாக்க, நம்ம இந்த உலகத்த விட்டு போகணும்னு நினைக்கும்போது கூட, அது துன்பமா மாறாது. நம்மளே வந்து உயிர நாமளே விடணும்னு நெனச்சா, நாமே மனம் உவந்து அந்த உயிர விட்டுறலாம். அந்த அளவுக்கு கடைசி வரலயும் நம்ம துன்பம் இல்லாம அதுதான் வந்து கர்ம வினையெல்லாம் போக்கக்கூடிய சக்தியும், அதுவும் அது உருவாகும். அதுதான் அதுக்கு பிறகு இரையாற்றல் எல்லாம். அது வந்து அப்புறம் சொல்ல வேண்டியதில்ல. நெறைய நடக்கும். அத நான் வந்து ஒவ்வொரு நாளும் அது என்னென்ன நன்மையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. யோகத்தினுடைய நுழைவாயிலே இதுதான். இன்னர் ஜேர்னி அப்படிங்கிறதனுடைய இதே இதுதான். இதன் பேரில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இங்க இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க கேட்கலாம். இதன் பேர்ல நம்ம இன்னைக்கு சொன்னதன் பேர்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.